ராமனுக்கும் தோற்கணும்னு ஆசையாம். சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரஹான்னு ஒரு ஸ்லோகம் ராமாயணத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. சச்சால சாபஞ்ச, ராவணன் பெரிய வில்ல கையில பிடிச்சுட்டு இருக்கான். ராமன் அடிக்க 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 மொத்தம் ஆயுதங்கள்லாம் விழுந்துடுத்து. அன்னைக்கு ராத்திரி தான் இன்று போய் நாளை வா சொன்னார்னு கேள்விப்பட்டிருப்பீள். ரொம்ப நீ தளர்ந்து போயிருக்க ராவணா, இனிமே நீ சண்டை போட முடியாது, புறப்பட்டு போ. கச்சானு ஜானாமி ரணார்த்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்திரின் சரராஜலங்காம். கையில இருக்கிற வில்லு விழல, வில்லு நழுவாத வரை விடாம ராமபாணங்கள் தாக்குகின்றன. கடைசியில் அவனுக்கு தாங்கல, கையில இருக்கிற வில்லு நழுவி விழுந்து விட்டது. வில்லு விழுந்த உடனே ராமன் அடிக்கிறது நிறுத்திட்டு போ. கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்திரின் சரராஜலங்காம். திரும்ப போய் புது வில்ல எடுத்துக்கோ, புது தேரை எடுத்துக்கொள், தைரியமா கவச்சத்தை தரித்து கொண்டு நாளை வா, இன்று போ நாளை வா என்று ஒரு வாய்ப்பை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அதுதான் சரியான தர்ம சங்கட சந்தர்ப்பம். அன்னைக்கு ராத்திரி மட்டும் ஒருவேளை ராவணன் ஆமாம் ராமா நின் திருவடிகளே புகழ், உன் திருவடிகளே சரணம் அப்படின்னு மனம் மாறி வந்திருந்தால் மறுநாள்ல இருந்து சண்டை கிடையாது, எதுவுமே நடந்திருக்காது. சீத்தையை அழைச்சின்னு போயிருப்பார். ராவணனை கொன்னு இருக்க மாட்டாரானால் நாளை காலை திரும்பி வரைச்சே ராவணன் ராமா நின் தாழ் சரணம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னால், எங்கள் ராமன் ராவணனிடத்தில் அப்போது தோற்றிருப்பார்னா நிஜத்தில் ராமன் ஜெயித்திருப்பார். ஏன்னா ராவணனையும் ராமபக்தன் ஆக்கியிருப்பாரோ இல்லையோ, அந்த ஜெயம் ராமனுக்கு கிடைக்கிற பாக்கியம் இல்லைங்கிறார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ராமனுக்கு தோற்கும் பாக்கியம் இல்லாத போச்சு.